மரணத்தின் பிடியிலிருந்து தென்னாலிராமன் எப்படி தப்பித்துக் கொண்டார்? உங்களிடம் தென்னாலிராமன் கதைகளை சொல்லப்போவது உங்கள் அன்பு தோழி விஜயா. வாங்க காணொலிக்குள்ள போலாமா? தென்னாலிராமனை 2 காவலர்கள் சாகடிக்க அழைச்சிட்டு போறாங்க. அப்படி போகும்போது தென்னாலிராமன் கிட்ட 20 பொற்காசுகள் இருக்கு. அந்த காவலாளி கிட்ட என்னை விட்டுருங்க தயவு செஞ்சு, எனக்கு குழந்தைங்க இருக்கு, இந்த 20 பொற்காசுகளை நீங்களே வச்சுக்கோங்கன்னு கொடுக்குறாரு. காவலாளிகளும் தென்னாலிராமனுக்கு மிகப்பெரிய ரசிகர், இருந்தாலும் ரசிகராக இருந்தாலும் காசு வாங்க எப்படி விடுறது, 20 பொற்காசுகளை வாங்கிட்டு தென்னாலிராமனை விட்டுட்டாங்க. மன்னர்கிட்ட என்ன செய்யலாம்னு சொன்னதுக்கு இன்னொரு காவலன் என்ன சொல்லியிருக்கான், ஒரு ஆட்டை வெட்டி அந்த ஆட்டு ரத்தத்தை கொண்டு போய் மன்னர்கிட்ட காமிச்சிடலாம்னு சொல்றாங்க. இந்த ஐடியா அப்படியே அவங்களும் செய்யறாங்க. மன்னரும் தென்னாலிராமன் இறந்துட்டதான் நினைச்சிட்டாங்க. கொஞ்ச நாள் வரைக்கும் தென்னாலிராமன் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க. என்னதான் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் கொஞ்ச நாள் தானே இருக்க முடியும், அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுன்னு தென்னாலி யோசிக்கிறாங்க. காளி தெய்வத்துக்கிட்ட வேண்டுறாங்க. அப்போ கொஞ்சம் அரசல் புரசலா செய்தி கேட்குது, தென்னாலி மாறி ஒருத்தரை பார்த்தேன்னு சொல்லி. அதனால தென்னாலியோட ஆவிதான் ஆத்மசாந்தி அடையாம அலையுதுன்னு நினைச்சு அதுக்கு ஒரு ஆலமரத்துக்கு கீழே மந்திரம் பண்ணலான்னு சொல்றாங்க. அதன்படி ராஜகுருவை அந்த ஆலமரத்துக்கிட்ட போய் மந்திரம் சொல்றாங்க. ராஜகுரு பயந்துகிட்டே சில மந்திரவாதிகள்லாம் அழைச்சிட்டு போய், இருந்தும் எனக்கு தொல்லை கொடுத்தான் தென்னாலி, இப்ப இறந்தும் எனக்கு தொல்லை கொடுக்குறான்னு நினைச்சிட்டே மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தென்னாலி ஆலமரத்து மேல உட்கார்ந்துருந்தவர் டபக்குன்னு கீழே குதிக்கிறாரு. குதிச்சதை பார்த்து எல்லாரும் உயிரத்தை புடிச்சுக்கிட்டு ஓடுறாங்க அரண்மனையை நோக்கி. அரண்மனைக்கு போய் நடந்து சொல்றாங்க அரசர்கிட்ட. அப்பன்னு பார்த்து கொஞ்ச நேரத்திலேயே தென்னாலிராமன் சொல்லி கொடுத்த மாதிரி தென்னாலிராமனோட சித்தி வந்து அழுகுறாங்க. மார்புலாம் அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க, என் பிள்ளைய இப்படி கொண்டுட்டீங்க, எங்களுக்கு சாப்பாட்டு கூட வழி இல்லையே, நாங்க என்ன பண்றது அப்படின்னு. தென்னாலிராமனோட பொண்டாட்டியும் இடுப்புல வச்சிருந்த தான் குழந்தைய கீழே இறக்கி விட்டு, இந்த குழந்தைங்க அப்பா அப்பான்னு கேக்குது, நாங்க என்னதான் பண்றதுன்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அதை கேட்ட மன்னரும், நான் ஏதோ தவறு பண்ணிட்டேன், தென்னாலியே கொல்லாம விட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஏன் நடந்துச்சு? ராஜகுருவை பழி வாங்க நினைச்ச தென்னாலிராமனுக்கு இப்படி நடந்துச்சு. சரி, நான் உங்களுக்கு மாதம் காசு கொடுக்குறேன், அதை வச்சு நீங்க சாப்பிட்டுக்கங்க, நான் பண்ணது தவறு தான் அப்படின்னு கிருஷ்ணதேவராயர் சொல்லிட்டாரு. வீட்டுக்கு போன மனைவியும் அம்மாவும் மன்னர் கொடுத்த பொற்காசுகளை தென்னாலிகிட்ட காட்டுறாங்க. சரி, அடுத்து நான் என்ன செய்யறேன்னு பார்க்கலாம் அப்படின்னுட்டு ஒரு சன்னியாசி வேஷம் போட்டுட்டு போயிருக்காரு. அப்போ ஒரு செய்தி, என்ன செய்தினா, தென்னாலிராமனோட ஆத்ம சாந்திக்கு யார் உதவி செய்யறாங்களோ அவங்களுக்கு 10 பொற்காசுகள், 1000 பொற்காசுகள்னு சொல்றாங்க. அதை கேட்ட தென்னாலி சன்னியாசி வேஷம்ல போட்டிருக்காரு. உடனே அரண்மனைக்கு போயிட்டு என்னால முடியும்னு சொல்றாரு. ஏன் எப்படி உன்னால முடியும்னு சொல்லும்போது, அப்ப எனக்கு 2 வரம் கேட்பேன், அதை நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்றாங்க. தென்னாலிராமன் ஆவிய ஆத்மசாந்தி அடைய வைக்கணுமா இல்ல தென்னாலிராமனை கொண்டு வரணுமான்னு கேட்குறாங்க. இல்ல தென்னாலிராமன் வந்தாவே நல்லா இருக்கும், ஏன்னா தென்னாலிராமன் இருக்கிற வரைக்கும் அரண்மனை நல்ல ஜாலியா இருந்துச்சு, ஆனா இப்போவோ அப்படி இல்லை, ரொம்ப சோகமா இருக்குன்னு சொல்றாரு அரசர். சன்னியாசி வேஷம் போட்டுட்டு இருந்த தென்னாலியே உடனே சன்னியாசி வேஷத்தை எடுத்துட்டாரு. அதை பார்த்த அரசரும், அடப்பாவே நீ எப்பரா தப்பிச்சேன்னு கேட்கிறாரு. உடனே நடந்ததை தென்னாலி சொல்லிட்டு, நான் கேட்ட 2 வாரம் என்னன்னா, என்னை தப்பிக்க வச்சா அந்த வாயிற்காவல் 2 பேரையும் தண்டிக்காம அதே பதவியில அவங்களை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அரசரும் ஏற்கனவே ஓகே என்னன்னு சொன்னாரு, சரின்னு விட்டுட்டாரு. இப்ப அரண்மனையே ஒரே ஜாலியா இருக்கு. கொஞ்ச நாள் இப்படியே போகுது. கொஞ்ச நாள் கழிச்சு கிருஷ்ணதேவராயரை போட்டு தள்ளணும்னு பக்கத்து நாட்டு அரசர்கள் வராங்க. வந்து பாக்குறாங்க, இங்கே நிறைய படைகள் இருக்கிறதுனால சரி முடியாதுன்னு போயிடறாங்க. அப்போ ஒரு ஒற்றனை அனுப்புறாங்க. அந்த ஒற்றன் தென்னாலியோட மாமா சொந்தம் சொல்லிட்டு வராங்க. தென்னாலிராமனுக்கு சந்தேகம் இருந்தாலும் ஆனா அவன் கையில தென்னாலியோட பிள்ளைங்களுக்கு பரிசும் நிறைய தின்பண்டங்களும் வாங்கிட்டு வந்துருக்கான். எப்படி ஒரு பகைவர் பிடியெல்லாம் வாங்கிட்டு வருவாங்களோன்னு தென்னாலி சரி உங்க சொந்தக்காரங்கள தான் இருப்பாங்கன்னு சொல்லி ஏமாந்துட்டான். இப்படியே ரொம்ப நெருங்கி அந்த ஒற்றன் பழக ஆரம்பிச்சிட்டான். ஒரு நாள் தென்னாலி ஒரு வேலை விஷயமா வெளியூர் போயிருக்கிறது தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஒற்றன் ஒரு ஓலை எழுதுறாரு. என்னன்னா, நான் அவங்கள உடனே வீட்டுல பார்க்கணும்னு சொல்லி எழுதி அனுப்புறாங்க. அப்போ இதை யார்கிட்ட கொடுத்து அனுப்புறது அப்படின்னு அந்த ஒற்றன் யோசிச்சுட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து அரண்மனையிலேருந்து ஒருத்தர் தென்னாலியை கூப்பிட வராங்க. அவங்க கிட்ட இந்த ஓலையை கொடுத்து உடனே அரசர்கிட்ட தென்னாலி கொடுக்க சொன்னாங்க, யார்கிட்டையும் காமிக்காதீங்கன்னு இந்த ஒற்றன் கொடுத்துட்டான். ஒருவேளை இது ஏதோ அவசர செய்தியும் சொல்லி வந்தவரும் நேரா போய் அரசர்கிட்ட கொடுத்துட்டாரு. அதை பார்த்து அரசரோ குதிரையை வர வச்சு உடனே தென்னாலி வீட்டுக்கு வந்துட்டாங்க. மறைஞ்சிருந்த ஒற்றன் தாக்க முற்பட்ட போது அரசன் அந்த நிழலை பார்த்து ஒரு சண்டை நடக்குது, பெரிய சண்டை நடக்குது. அந்த சத்தக்கிட்ட மக்கள்லாம் ஓடி வந்து அந்த ஒற்றனை பிடிச்சிட்டாங்க. இருந்தாலும் தென்னாலி தானே அடுத்த நாட்டு ஒற்றனுக்கு வந்து அடுத்த அந்நியருக்கு வந்து இடம் கொடுத்தான் அப்படிங்கிறதாண்டி தென்னாலியை சாகடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே தென்னாலி இந்த மாதிரி நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டு, நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி சொந்தக்காரன்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க, இந்த ஒரு தடவை என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்றாங்க. சரி, 2வது தடவையா மரணத்துல பிடியிலேருந்து தென்னாலியை காளி காப்பாத்திருச்சு. இப்போ என்ன நடந்துச்சுன்னா, எல்லாரும் அரண்மனையில கூடி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க செஞ்ச திறமைகள், போர், இது எல்லாத்தையும் சொல்றாங்க. அப்ப தென்னாலி எல்லாரும் அமைதியா சீரியஸா பேசிக்கிட்டு இருந்த பார்த்துட்டு உடனே, நானும் ஒரு இடத்துக்கு போர் புரிய போனேன்னு சொல்றாங்க. என்னப்பா நீ வந்து இவ்வளோ போய் சொல்ற, நீ எப்படி போர் புரிய போனேன்னு சொல்லியிருக்கான். நடந்தது கேளுங்க, நானும் போர் இப்படி போனேன், அங்க நிறைய பேர் இருந்தாங்க, எனக்கு பயமா இருந்துச்சு, இருந்தாலும் நான் வேகமா போய் நான் யாரை எதிர்த்து போனேன்னா அவரோட காலை வெட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அரசர், எப்பா நீ சண்டை படத்தானப்ப போன, தலையை வெட்ட வேண்டியதானே, எதுக்கு காலை வெட்டணும்னு கேட்டதுக்கு, அதுதான் ஏற்கனவே ஒருத்தர் வெட்டிட்டு போயிட்டாங்களே, வெட்டின தலையே காணா, அதான் காலை வெட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி தென்னாலி சொல்றாங்க. சொன்ன உடனே அரண்மனையே சிரிக்குது. இப்படிதான் தென்னாலி நிறைய இடங்கள்ல எல்லாரையும் சிரிக்க வச்சு பார்த்திருக்காரு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன நினைச்சுங்க அடுத்த காணொலியில பார்க்கலாம். பாய்.